ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஃபோ எட்ஜ் இவங்களுக்கு வந்து சிம்பிள் நோக்கரி, பழைய நோக்கரி தான். அதனால இவங்களுடைய பிஸ்னஸே வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸு, ரெக்ரூட்மெண்ட்டு, ட்ரைனிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதை பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 6002 இருக்குது. இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைனில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. பட் வேல்யூஷனுங்கிறது ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் இப்போ சைட்வேஸில் இருக்குது. நியூட்ரல் ட்ரெண்டு இல்லாட்டி சைட்வேஸில் இருக்குது. இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 6143 கொடுத்துருக்குறாங்க. இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு 2% கூட. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனுக்குள்ளே நெருங்கி வந்துருச்சு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 55.8 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2.9 இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்லா வந்து லிக்விடிட்டி ரேஷியோ அண்டு சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லெஸ் தென் 5% தான் இருக்குது. லெஸ் தென் 5%. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே இன்றைக்கி 6% கொடுக்குறாங்க. எஃப்டியில் 6% கொடுக்குறாங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 3% கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட பேங்க் இன்ட்ரெஸ்ட் லெவல் தான் இவங்க எடுக்கிறாங்க. இதில் இவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து இந்த இடத்துல நமக்கு டேட்டா இல்லாததுனால கடன் இல்லைன்னு நம்ம வந்து கருதுவோம். பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 134. ஸோ இப்போ இது வந்து ஓவர் வேல்யூஷன். அதே சமயத்தில் புக் வேல்யூ 2.5 தான் இருக்குது. அப்போ புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்ட் இபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டு 74 இருக்குது. அதே சமயத்தில் -30% வந்து சர்ப்ரைஸை வந்து அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன் 23 அனாலிசிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து 4 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் ஹோல்டு, பாக்கி 16 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெகட்டிவாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் நெகட்டிவாக இருக்குது. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. இப்போ டிடிஎம் புக், இப்போ கரண்ட் புக் வேல்யூ 2449. டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 5792. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோமே, நெட் ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குது. குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கூடி இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து கூடலை. நெட் ப்ராஃபிட் 150லேருந்து 60 குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, போன டிசம்பர் மாதம் குறைச்சிருக்கு, மைனஸில் போயிருக்கு. அதே மாதிரி மார்ச் மாதம் கூடுதல் மைனஸில் தான் போயிட்டு ஜூன் மாதத்துலேருந்து தான் இவங்க பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மைனஸ்னு வரும்போது இந்த 60 கோடி ரூபா வந்து இங்கே ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இயர் ஆன் இயர் கூட காமிச்சிருக்கு. அப்போ இவங்க ஜூன் மாதத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஜூன் மாதத்துக்கு வந்து கூடுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் வந்து கூடுது. எது, இபிஎஸும் கூடுது. ஜூன் மாதமும் கூடுது, இபிஎஸ் ஜூன் மாதம் கூடுது, செப்டம்பருக்கும் கூடுது. டிசம்பர் மாதம் தான் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இப்போ இது ஒரு பேட்டர்ன் வந்து போன வருஷம் இருக்குது. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க 2022ல் அது மாதிரி இல்லை. ஸோ இப்போ இந்த இது வந்து பேட்டர்னைஸ் பண்ண முடியல. நம்ம வந்து 2449 ரூபா புக் வேல்யூ பார்த்துட்டோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸில் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 0.03 டிக்ரீஸ் ஆகிருக்கே தவிர்த்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஏஎஸ் வந்து 0.5 ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 0.3 வந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாலாம் தூக்கி நம்ம வந்து உள்ளே போட்டுட்டோம். இப்போ நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று கரண்ட் புக் வேல்யூ அண்டு டிடிஎம் புக் வேல்யூ, ரெண்டுத்துக்கும் பார்க்க போகிறோம். நம்ம லோ எடுத்து வச்சுருக்கிற 2350 எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபேர் ப்ரைஸு 1567. எதுக்கு, கரண்ட் இயர் புக் வேல்யூக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
இபிஎஸோட டிடிஎம்க்கு வந்து 3917ஆவும், எஸ்டிமேஷனுக்கு ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷனுக்கு 4369. சர்ப்ரைஸை கழிச்சிட்டு வரக்கூடிய எஸ்டிமேஷனா 4039. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கும் நம்ம இந்த லோவிலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா நம்ம யோசிக்க முடியும். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், மார்ச் குவார்ட்டர் இறங்கியிருக்கிறான், ஜூன் குவார்ட்டர் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய டிடிஎம்மும் காட்டுது, குவார்ட்டர்லி டிடிஎம். அப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 11 பாயிண்ட் கூட வர்றதுக்கு இபிஎஸ் 11 ரூபா கூட 11 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 6 ரூபா கூடுது. அது மாதிரி கூடுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றி கொண்டு போவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இந்த கால்குலேஷன் பிரகாரம் 3133 மேக்ஸிமம், 2990 மினிமமாக நம்ம வந்து இந்த கால்குலேஷனில் வருது. இதே இது வந்து இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி ஓடி போயிட்டான்னு தெரியுது. அப்போ டிடிஎம் வந்து டிடிஎம் புக் வேல்யூ 5792. இது வந்து நான் லோ வந்து 3615 எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஃபேர் ப்ரைஸோட 1.5 வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். இபிஎஸ் அதே இபிஎஸ், டிடிஎம் அதே டிடிஎம் அப்படின்னு சொன்னால் 6025 இபிஎஸ் டிடிஎம்க்கு வந்து கவர் ஆகுது. இது ஆனுவலைஸ்டு டிடிஎம்க்கு. அப்போ ஸ்கோப் வந்து எஸ்டிமேஷன் பிரகாரம் போட்டோம்னாக்க 6720க்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ இது வந்து எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் வருது. இப்போ இது வந்து எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வருது. இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் அவன் இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க 4200 மேக்ஸிமம் ஆகும், இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் 6025லேருந்து 6750 போகணும்னா 150க்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிகரையும் நம்ம வந்து கொண்டு வந்து மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். 6025லேருந்து 6720 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே உடச்சி இறங்குச்சுன்னா 3900லேருந்து 4300 வரைக்கும் இருக்குது. ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்லியிருக்கிறோம். ஒரு 200-300 ரூபா இந்த ரேஞ்சில் மொத்தமே 400 ரூபா தானே. 400 ரூபாவில் 200 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு செக் பாயிண்ட், இது வந்து பாட்டம் சப்போர்ட்டோ இல்லாட்டி இது வந்து செக் பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். 200 150 ரூபாய்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 ரூபா ரேஞ்சில் தான் அது வருது. ஸோ இப்போ இப்படி இருக்குது இதில். சரி, இப்போ இந்த 6700 உடைச்சிச்சுன்னு வச்சுக்கோமே, ப்ரீவியஸ் ஹையை உடைக்குதா இங்கே. ப்ரீவியஸ் ஹைங்கிறது 2021 வச்சுருக்கிறான். 2021 7500 வச்சுருக்கிறான். இந்த வருஷத்துக்கு பார்த்தோம்னா 6500 வந்துட்டு போயிட்டான். 6500 வந்துட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறானா, இல்லாட்டி கீழே கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறப்போ தான் தெரியல. அவனுக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இருக்கக்கூடிய இபிஎஸ் தான். சப்போஸ் இவன் இந்த 7500 உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்கோப் வந்து 9900 ஃபிபினாசி 1.618. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவுக்கு நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஃபிபினாசி 1.618 9300 வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இப்போவே நடக்க போகுதா அப்படின்லாம் நான் சொல்லலை. இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூக்குள்ளே தான் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் 6700 நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் அடுத்த வருஷத்துக்கு தான். இந்த வருஷத்துக்குங்கிறது இந்த ரேஞ்சு தான் இருக்குது. இது அடுத்த வருஷத்தையும் சேர்த்து இப்போ ஏற்றுனான்னாக்க இங்கே வரைக்கும் ஏறும். அதை உடைச்சான்னாக்க இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழே இறங்கினான்னா 2300 தாண்டி அதுக்கப்புறம் இவன் வந்து 1000 சொச்ச ரூபாய்க்கு வரலாம். அது கீழே வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2350 தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.